உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறைக்கு சென்று சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அது குறித்து பேச இருக்கிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நீண்ட நாட்களாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சந்திப்பதற்கு சிறைத்துறையிடம் நேரம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அது எப்படி இந்த நேரம் கேட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1-to-1 இன்டர்வியூ என்று சொல்லுவார்கள். நேரடியாக உட்கார்ந்து பேசுவது. அதுபோல நேரடியாக உட்கார்ந்து பேசுவதற்கான அனுமதியை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் சிறைத்துறை அதிகாரிகள் அந்த வளமைகள் எல்லாம் இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டது. அதுபோல சந்தித்து பேச முடியாது. நாங்கள் இப்பொழுது இதற்கு முன்னால என்ன பண்ணுவாங்க சிறையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இது போல விவிஐபிகள் சந்திக்கிற போது அந்த கைதியை நேரடியாக உட்கார வச்சு நம்ம பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு அண்ணன் பேரறிவாளன், சாந்தன், முருகன் இவங்கெல்லாம் வேலூர் சிறைச்சாலையில் இருந்தபோது நான் பல தடவை போய் அவங்க 3 பேரையும் நான் சந்திச்சிருக்கேன். அப்போல்லாம் எப்படி சந்திப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறைச்சாலையிலேயே 2 பகுதி இருக்கும். ஒரு பகுதி எப்படி இருக்கும்னா, நம்ம தூரமாக இங்கே நிற்போம். நம்மக்கிட்ட இருந்து ஒரு 10 அடி தூரத்தில் கம்பி வலை பின்னப்பட்டு அந்த கம்பி வலைக்கு அந்த பக்கம் கைதி நிற்பாங்க. அதை 10 அடிக்கு இந்த பக்கம் கம்பி வலை பின்னப்பட்டு அந்த கம்பி வலைகளுக்கு பின்னாடி நம்ம நிற்போம். நம்ம மட்டும் தனியாக நிற்க மாட்டோம். இன்னைக்கு அந்த சிறையில் ஒரு 50 கைதிகளுக்கு பார்க்கறதுக்கு மனு போட்டிருக்காங்கன்னா அந்த 50 கைதிகளும் அந்த பக்கம் நிற்பாங்க. அந்த 50 கைதிகளை பார்க்கறதுக்கு யார் மனு போட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த பக்கம் நிற்பாங்க. அது ரொம்ப உணர்ச்சிகரமானதெல்லாம் இருக்கும். இந்த 10 அடி தூரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறவரோட இங்கிருந்து நம்ம கத்தி கத்தி பேசணும். அவங்க அங்கிருந்து என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம காதில் விழுவாது. இப்படி நான் ஒரு முறை சென்னை புழல் சிறைச்சாலையில் பேரறிவாளன், அண்ணன் ராபர்ட் பயாஸ் இவர்களை சந்திப்பதற்கு சென்று அண்ணன் ராபர்ட் பயாஸ் அவர்களும் பேரறிவாளன் அவர்களும் இந்த கம்பி வலைகளில் நாங்கள் களஞ்சியம் அண்ணனை சந்திக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்த மனுவையே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதில் எதுவுமே பேச முடியாது, சும்மா வேணா பார்த்துக்கலாம். அதுலேயும் குறிப்பாக சில குடும்பங்களில் இருந்து வந்திருப்பவர்கள் எல்லாம் பார்த்து கதறி அழுவார்கள். அவங்களும் அந்த பக்கம் இருந்து அழுவாங்க, இவங்களும் இங்கேருந்து அழுவாங்க. ஒரே சத்தமாக இருக்கும். அந்த சத்தத்தில் கேட்கவே கேட்காது. இந்த முறையை புழல் சிறையில் இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க. மாற்றி அமைச்சு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, வெளிநாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு கண்ணாடி 2 கைதிக்கும் அவரை சந்திக்க போகிறவருக்கு நடுவில் ஒரு கண்ணாடி இருக்கும். இந்த பக்கம் ஃபோன் இருக்கும், இந்த பக்கமும் ஃபோன் இருக்கும். அந்த கண்ணாடியில் ஒருவரை பார்த்து கொள்ளலாம். பேசுனா கேட்காது. ஆனால் இந்த ஃபோனை எடுத்து 2 பேரும் பேசலாம். இந்த ஃபோனோட கண்ட்ரோல் அந்த செயல் துறையிட்ட இருக்கும். அவங்க ஆன் பண்ணும்போது தான் இந்த ஃபோனை எடுத்து நீங்கள் பேசலாம். அப்போ ஒரு நேரத்துக்கு தனித்தனியாக சின்ன சின்ன அறைகளாக வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம ஃபோன் பேசுறதுக்கு அல்லது இன்டர்நெட்டு கப்பில் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன அறைகளாக வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அவர் உட்காருவார், கைதி உட்காருவார். கைதியை சந்திக்க போகிறவர் அந்த பக்கம் உட்காருவார். அவரும் இவங்க 2 பேரையும் ஃபோன் எடுத்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே ஃபோன் எடுத்து 2 பேரும் பேசுவாங்க. 1/2 மணி நேரம் இவர்களுக்கு டைம். அந்த 1/2 மணி நேரம் முடிஞ்ச உடனே பேச்சு துண்டிக்கப்பட்டு விடும். இவங்கள்ட்டலாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க, நீங்கள் போங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. 1/2 மணி நேரம் முடிஞ்ச உடனே பேச்சு துண்டிக்கப்பட்டுரும். நீங்கள் பேச முடியாது அவரோட. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். உடனே காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கான நேரம் முடிந்தது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல கைதியை கூப்பிடுவாங்க. அந்த பக்கம் இருக்கக்கூடிய விசிட்டரையும் கூப்பிடுவாங்க. இந்த முறை தான் இப்போ புழலில் இருக்குது. இந்த வகையில் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேற்று சென்று அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பார்த்து அந்த ஃபோனில்
ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஃபோன்லேயே பேசி அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்காங்க. இதில் கூட போனவங்க சொல்கிறாங்க, இந்த சிறைக்கு சென்ற பிறகு அந்த ஏர்போர்ட் மூர்த்திக்குன்னு இருக்கிற அந்த சிக்னேச்சர் சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்பை முதல் தடவையா நேற்று தான் நாங்கள் வந்து பார்த்தோம். மூர்த்தி என்ன அவ்வளோ உற்சாகமாயிட்டாரு சீமான் அண்ணனை பார்த்த உடனே. அவர் நடந்து வந்த வேகம், அங்கே வந்து அண்ணனை பார்த்த உடனே அடைந்த மகிழ்ச்சி, பேசும்போது அவருக்குள் ஏற்பட்ட அந்த குதூகலம், இதையெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு. இந்த சிறைச்சாலைக்கு வந்துட்டு நாங்கள் பல தடவை போய் அவரை வந்து சந்திச்சிருக்கோம். ஆனால் அப்போல்லாம் அவர் இது போல் சந்தோஷப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததும் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னு சொல்லி கூட அண்ணன் சீமான் அவர்களோடு கூட சென்றவர்களெல்லாம் வந்து சொன்னாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா இது ஒரு சீமான் வந்து ஒரு சிறை பறவை, பல தடவை சிறைக்கு சென்று வந்த ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அவர் எடுத்த உடனேயே சிறைக்குள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். ஒன்று, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள், குடும்பம் இப்படிலாம் ஆயிரும்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, வேதனைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. வெளியில் வரும்போது எப்படி சிங்க மாதிரி உள்ளே போனீங்களோ அதே மாதிரி வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் உடலை உறுதி செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், தொடர்ந்து காலை மாலை நடைப்பயிற்சிகளை மேற்கொள்ளணும். நம்முடைய முழு கவனமும் வெளியில் நான் ஒரு போராளியா சென்று நான் எந்த இடத்தில் என் களத்தை விட்டு வந்தேனோ அந்த களத்தில் திரும்ப நின்று களமாடணும், அதற்கு தயாரா நான் போகணும் அப்படிங்கிற மனநிலையோட நீங்கள் உடலை உறுதி செய்யுங்கள். அடுத்தது மனதை உறுதிப்படுத்தணும். அறிவை வளர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சிறை. சிறைச்சாலைக்குள் இருப்பது போன்ற ஒரு அமைதி, சிறைச்சாலைக்குள் இருப்பது போன்ற ஒரு தனிமை, தொந்தரவு இல்லாத தனிமை, இதெல்லாம் வெளியில கிடைக்கவே கிடைக்காது. நீங்க எத்தனை கோடியை கொண்டு கொடுத்தாலும் கிடைக்காது. ஆகவே சிறைக்குள் இருக்கிற போது அந்த அமைதியை, அந்த தனிமையை நீங்க பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? அரிய நூல்களை வாசித்து அறிவையும் ஆற்றலையும் பெருக்கிக்கணும். வெளியில வருகிற போது வேறொரு ஏர்போர்ட் மூர்த்தியா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் போன உடனேயே அவருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். உடலை உறுதி செய்யணும், மனதை திடப்படுத்தணும், அதற்கு நீங்கள் நல்ல நூல்களை வாசிக்க வேண்டும், அறிவை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து சிறையில் வந்து காசு கட்டி உணவு வாங்கி சாப்பிடலாம், அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது. நீங்கள் விரும்பிய உணவை நீங்கள் வந்து இப்போ பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய தொகையை நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரியாணி வரும், அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது. இந்த அரசியல் கைதிகளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப பயன்பட்டுச்சு. ஆனால் இப்போ புழல் சிறைச்சாலை அந்த நடைமுறையை மாற்றி விட்டார்கள். இப்போ அது இல்லை. அதனால இந்த சிறை உணவு என்பது சில நேரங்களில் பல பேருக்கு வந்து அது பிடிக்காம கூட இருக்கும். அதனால நீங்க நிறைய பழங்கள் வந்து சாப்பிடுங்க, உணவு முறையை வந்து மாத்திக்குங்க. அதனால இந்த உணவு எனக்கு பிடிக்கலையே அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாம இருந்துடாதீங்க. நல்ல உணவுகளை, சத்துள்ள உணவுகளா நீங்க பழ வகைகள், காய்கறி வகைகள் இவெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் மூர்த்தி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு விரோதமாக செயல்படுகிறது. இந்த அரசு, திமுக திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அரசு. இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக எந்த கேள்வியையும் கேட்காமல் மௌனம் காக்கிறது, ஒரு அடிமை போல அடங்கி இருக்கிறது என்று உரக்க குரல் எடுத்து திமுகவையும் விசிகாவையும் பொது வெளியில் கடுமையாக விமர்சித்தவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். பட்டியல் சமூகத்து மக்கள் பாதிக்கப்படுகிற போது அந்த மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறேன், கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அரசை எதிர்த்து கேள்வி கேட்காமல் இருக்கணுமா? சொல்லுங்க. அரசை எதிர்த்து கேள்வி கேட்டால் திமுக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டியல் சமூகத்தவர்கள் கேள்வி கேட்டால் அந்த தங்கள் கூட்டணியில் இருக்கிற பட்டியல் சமூகத்தை வச்சு பதில் சொல்லுவாங்க.
ஒரு முக்குளத்தோர் சமூகம் கேள்வி கேட்டால் தங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களை வைத்து பதில் சொல்ல விடுவார்கள். இதுதான் திமுக பாணி. இதுதான் எங்கள் ஐயா கட்டுமரம் கருணாநிதி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிற பாணி. அந்த பாணியில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் 7,833 கோடி ரூபாய் பட்டியல் சமூக மக்களினுடைய மேம்பாட்டுக்காக கொடுத்த பணத்தை கையாடல் செய்து அந்த பணத்தை திருடி நீங்கள் இலவசமா கொடுக்கறதுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீதி தொகையை ஒன்றிய அரசுக்கு திருப்பி அனுப்புறீங்க. ஏன்? இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நிம்மதியா வாழ்றாங்களா? அந்த மக்களினுடைய மேம்பாட்டுக்கு ஒதுக்கி கொடுத்த தொகையை ஏன் அந்த மக்களுக்கு நீங்க செலவு செய்யல அப்படிங்கிற கேள்வியை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எழுப்பினால் அதற்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு விசிகாவை வைத்து பதில் சொல்றதுனாலதான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விசிகாவையும் அடிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அப்ப எங்க அண்ணன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க? பறையன்னு சொல்லிட்டு எவனாவது வருவான், அப்படி வந்தான்னா அவனை செருப்பால அடி அப்படின்னு சொல்றாங்க. இது பொது வெளியில பொது மேடையில சொல்றாங்க. அப்படி சொல்லுகிற போது ஏர்போர்ட் மூர்த்தி என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, பறையன்னு சொல்லிட்டு வந்தா நீ அடிப்ப அப்படின்னு சொன்னா நீ பறையன் இல்லையா, நீ யார் என்கிற கேள்வியை அவர் கேட்கிறார். இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த திராவிட அரசியல் சக்திகள், அதாவது திமுகவால ஒரே சாதிக்குள் மோதல் உருவாகுது. இதைதான் திமுக விரும்புச்சு. அப்ப என்ன செய்யறாங்க? தொடர்ந்து சிறுத்தைகளை விமர்சிக்க வேண்டிய இடத்துக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தள்ளப்பட்டதால் என்ன செய்யறாங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தியை அடிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் உருவாகுது. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சுத்தி வளைத்து 5-6 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. வேற வழியே இல்லை என்கிற நிலையில், அதாவது ஒரு பூனையை கார்னர் பண்ணி நீங்க அடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த பூனை புலியாக மாறும் என்று சொல்லுவார்கள். இது இயற்கை. அப்ப ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தியை கார்னர் பண்ணி மாத்தி மாத்தி அடிக்கிற போது, அதிலும் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ராடை எடுத்துக்கிட்டு கொலை முயற்சியோட நிக்கிறார். அவர்கள் வந்த வாகனங்கள்ல எண்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த வாகனத்துல அந்த ஸ்கூட்டர்ல எண் இல்லை, எண் இல்லாத ஸ்கூட்டர்ல வந்திருக்காங்க. அப்ப என்ன நோக்கத்தோடு அவர்கள் வந்திருப்பார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் ஊடகங்கள்ல கடுமையாக எழுப்பப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில ஏர்போர்ட் மூர்த்தி வேற வழியே இல்லாம தொடர்ந்து அவர்கள் தாக்கியதால் அவர் திருப்பி தாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. இது கூட பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளோட முழக்கம். நீ அடிக்காத, உன்னை அடிச்சா திருப்பி அடி என்பது விடுதலை சிறுத்தைகளோட முழக்கம். அப்ப ஏர்போர்ட் மூர்த்தியை நீங்க தொடர்ந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க. அவர் அடி வாங்கிட்டு இப்படி அப்படின்னு தடுமாறி போறாரு. மூர்த்தி கூட இருப்பவர் மூர்த்தியை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அடிக்க விடுறாரு. இதுக்கு நடுவில் காவல்துறையினர் அங்க நிக்கிறாங்க, அவங்களும் அதை தடுக்கவில்லை. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் திருப்பி அடித்தது தவறா? திருப்பி அடித்தவரை இன்றைக்கு குண்டாசுல கைது செய்து போட்டிருக்கீங்க. அப்ப விசிகா அடித்தால் திருப்பி அடி என்று சொன்ன முழக்கத்தை இனிமே கை விட்டுறணும். சொந்த சாதிக்காரனை, பறையர் சமூகத்தை சேர்ந்தவனை இப்படி டிஜிபி ஆபீஸினுடைய வாயிலில் வைத்து அடிப்பது என்பது எப்படி நேர்மையானது, எப்படி சரியானது? இதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும். ஏர்போர்ட் மூர்த்தி அடித்தது தவறு, அவர் குண்டாசுல தூக்கி போடணுங்கிறதெல்லாம் ரைட்டு. இப்படி மடக்கி அடித்தது எப்படி தப்பு? இதுதானே வீடியோவில் எல்லாருக்கும் காட்டப்படுது. இதுதானே உலகம் முழுசும் வீடியோவில் பார்த்தாங்க எல்லாரும். அவரை தூக்கி கைது செஞ்சு இன்னைக்கு குண்டாசுல போட்டிருக்கீங்க. திமுக அரசு அவரை குண்டாசுல போடுது. ஒரு கேஸ் சோடிச்சாங்க அவர் மேல. ராயப்பேட்டையில ஒரு லேண்ட் வித்தாங்க, அதுல இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாருன்னு சொல்லி ஒரு கேஸை ஜோடிச்சு எஃப்ஐஆர்ல இல்லாத ஏர்போர்ட் மூர்த்தி மேல வழக்க போட்டு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த நீதி அரசர் இந்த வழக்கை விசாரித்து விட்டு தூக்கி வீசிட்டாங்க. இந்த வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தி குற்றமற்றவர், அவரை நாங்க ரிமாண்ட் பண்ண முடியாது என்று தூக்கி போட்டாங்க. எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய தோல்வி! இந்த தோல்விக்கு பிறகு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குண்டாசுல வைக்கணும்னு நீங்க நினைக்கலாமா? ரைட், ஓகே. அறிவுரை கழகத்துக்கு மூர்த்தி அவர்களை கொண்டுட்டு வந்தாங்க. அண்ணன் மூர்த்தி அவர்கள் தனக்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் எடுத்து சொன்னார். அந்த போர்டு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அது குறித்து ஆய்வு செய்கிற போது மாநில அரசு சொல்லுது, இல்ல எங்களுக்கு டைம் வேணும். எதுக்கு டைம்? ஏர்போர்ட் மூர்த்தி என்னென்ன வழக்குகள் எல்லாம் சம்பந்தப்பட்டவர், அவர் மேல என்னென்ன வழக்குகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு எங்களுக்கு நேரம் வேணும். எவ்வளவு நாள் வேணும்? 1 மாசம் வேணும். யோசிச்சு பாருங்க.
ஒருத்தனை எந்த காரணமும் இல்லாம டிஜிபி ஆபீஸ் வாசல்ல வச்சு அடிச்சவனை அவன் திருப்பி அடித்தான் என்கின்ற ஒரே காரணத்துக்காக அரசியல் அழுத்தம் கொடுத்து அவரை தூக்கி கொண்டு போய் குண்டாசில சிறைக்குள் வைத்து விட்டு, சிறைக்குள் வைப்பதற்கு, குண்டாசில் வைப்பதற்கு இந்த வழக்கு பொருந்தாது என்பதை அறிவிப்பதற்கு பதிலாக அவர் மேல வேற என்னென்ன வழக்கு இருக்குன்னு நாங்க ஆய்வு பண்ணணும்னு இப்போ 1 மாசம் டைம் வாங்கியிருக்காங்க. இந்த டிசம்பர் மாதம் முழுசும் இந்த லீவு வருது. அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு இதை கொண்டு போய் தள்ளி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தத்தையும் கவலையவும் ஏற்படுத்துகிறது. இந்த அரசியல் பழிவாங்கல் என்பது வரலாற்றில் நெடுகிலும் தாழ்த்தப்பட்ட மக்கள், பறையர் சமூக மக்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதுல என்ன புதுமை அப்படின்னா, இவர்கள் தண்டனைக்கு காரணமா யார் இருக்கான்னா அதே சமூகமே இருக்கு. பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவர்களே அவரை அடித்து திரும்ப அவரை குண்டாசிலையும் தூக்கி போட்டிருக்காங்க. இது வரலாற்றில் பெரும் இழிவு இல்லையா? அது யோசிங்க. அப்ப ஜனநாயகத்தில் நீங்கள் செய்கிற தவறை விமர்சித்தால் அவன் மேல குண்டாசு போடுவீங்களா? அப்ப திமுக பட்டியல் சமூகத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்துல எதுவுமே செய்யலையா? அதை யாரும் விமர்சித்து விட கூடாதா? விமர்சித்தால் விசிகாவை வைத்து நீங்க அடிக்க வைப்பீங்களா திமுக? சரி, திமுக அடிக்க சொல்லுதுங்கிறதுக்காக விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் சிந்திக்காமல் நம் பறையர் சமூகத்தை சேர்ந்தவன் தானே அவன் அப்படிங்கிறத பத்தி யோசிக்காம அவனை அடிப்பீங்களா நீங்க? இப்படித்தானே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் படுகொலை செய்யப்படுவது இப்படித்தானே? யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன அந்த லிஸ்ட்ல அடுத்து ஏர்போர்ட் மூர்த்தியை கொண்டு வர போறீங்களா? அப்போ ஜனநாயக நாட்டுல அரசியல் ரீதியாக விமர்சிப்பது என்பது அவனுக்கு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. அந்த உரிமையின் அடிப்படையில் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் எந்த ஒரு அரசியல் தலைவரையும் அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி விமர்சிப்பவர்களை நாங்கள் அடிப்போம், கொலை செய்ய முயற்சி செய்வோம், அவர்கள் மீது பொய்யாக குண்டாசு வழக்கு போட்டு அரசியல் அழுத்தம் குடித்து நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக அவர்களை தூக்கி உள்ள வைப்போம் அப்படின்னு சொன்னா இந்த காட்சிகள் நாளைக்கு மாறலாம். அப்ப காட்சிகள் மாறுகிற போது, ஆட்சி அதிகாரத்துக்கு வேற ஒரு கட்சி வருகிற போது இதே போல உங்கள் மீது சட்டத்தை தவறாக பிரயோகப்படுத்தினால் அது சரியா? நீங்க யோசிங்க, அது சரியா? அப்ப இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் சமாதானத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயல்பாட்டை இங்க உருவாக்கணும். தங்கள் மீது முன்வைக்கப்படுகிற ஜனநாயக ரீதியான விமர்சனங்களை எதிர்கொள்ளணும். நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எவ்வளவு விமர்சனங்களை தாங்கிக் கொள்கிறார், எத்தனை விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. திமுகவினுடைய அடிவருடிகளாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து மெயின் ஸ்ட்ரீம் நிறுவனங்கள் வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களை எவ்வளவு இழிவா, எவ்வளவு மோசமா, எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார்கள். அதுக்காக நாங்க ஒரு 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 யூடியூப் சேனல்ல, நான் நடத்துற யூடியூப் சேனல்ல அதற்கு எதிராக ஒரு காணொளி போட்டால் கூட எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அழைத்து எங்களை கண்டிக்கிறார். அவர்கள் பேசியது வெறும் சொற்கள் தான் தம்பி, கற்கள் இல்லை. எதுக்காக நீ வருத்தப்படுற சொல்லு அப்படின்னு சொல்லி எங்களை கண்டிக்கிறார், எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். பொது வெளியில என்னை எதிர்த்து பேசுகிறவர்களை எங்கை பார்த்தாலும் செருப்பால் அடி என்று சொல்லுவதில்லை. அது அநாகரிகம், அது ஒரு தற்குறித்தனம். அப்படி சொல்லுவது என்பது ஏற்புடையது இல்லை. அப்படியான ஒரு தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும் இல்லை. அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், இது அரசியல் உரிமை, விமர்சிக்கலாம், யார் வேணாலும் விமர்சிக்கலாம், விமர்சனங்களுக்கு நாம் பதில் சொல்லலாம், நேரடியா பதில் சொல்லலாம். இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை நேரடியா விமர்சிக்கிறாரு. நீ அந்த கூட்டணிக்கும் போக மாட்ட, நீ இந்த கூட்டணிக்கும் போக மாட்ட, என்ன புடுங்க போறியான்னு கேட்கிறார். இப்படி ஒரு வார்த்தையை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி பொது மேடையில் இப்படி பேசலாமா? நான் கேட்கிறேன். இது அநாகரிகமான பேச்சு இல்லையா?
இதுக்கு நாங்க பதில் சொல்றதுக்கு களத்துல இறங்கணுமா? இறங்கினா அது நாகரிகமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு புத்தக வெளியீட்டுக்கு போனார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அந்த புத்தக வெளியீட்டுல அந்த புத்தகம் குறித்து பேசாமல் சீமான் குறித்து தரந்தாழ்ந்து பேசினாரா இல்லையா? அதனாலதான் நீ தனித்து விடப்பட்டிருக்க. ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. இதுவே முதல்ல தப்பு. நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்காங்க, எத்தனை கவுன்சிலர்கள் இருக்காங்கன்னு கூட தெரியாம மேடையில வளர்றதுக்கு பாருங்க, அதை முதல்ல நிறுத்திக்கணும். அப்போ மேடை விமர்சனங்களை நாங்கள் அரசியல் விமர்சனங்களா நாகரிகமா தான் எடுத்துக்கிறோம். நாங்க யாரும் அதற்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு களத்துல இறங்குறது இல்லை. அதே போலதான் விசிகாவும் அதே போலதான் திமுகவும் அரசியல் விமர்சனங்களா பார்க்கணும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. ஆகவே மதிப்புக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், அவர் என்ன சாகிற வரைக்கும் சிறையில் வச்சிருவீங்களா நீங்க? நான் கேட்கிறேன், உங்களால முடியுமா? குண்டாசுனா எத்தனை பேர் மேல குண்டாஸ் போட்டுச்சு? எங்க தம்பி மதிப்புக்குரிய இடும்பாவனம் கார்த்திக் மேல குண்டாஸ் போட்டீங்க, அவர் உடைச்சிட்டு வெளியில இல்லையா? தம்பி சாட்டை துரைமுருகன் மேல குண்டாஸ் போட்டீங்க, உடைச்சிக்கிட்டு வெளியில இல்லையா? இது போல எத்தனையோ பேர் வெளியில வந்திருக்காங்களே, நிரந்தரமா அப்படியே உள்ள போயிட்டாங்களா குண்டாஸ் போட்ட உடனே? அது ஒரு மனநோயாளிக்குரிய மகிழ்ச்சி. அது குண்டாஸ்ல போட்டுட்டேன், பொய் சொல்லி போட்டுட்டேன் அப்படிங்கிறது. அதனால அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உறுதியாக ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வருகிற அந்த தீர்ப்பில் உறுதியாக இந்த குண்டாசு உடைபடும். அண்ணன் வெளியில வருவாரு. அது வரைக்கும் நாங்கள் அவருக்கு ஆறுதலாக இருப்போம். உள்ள எவ்வளவு வேகமா போனாரோ அதை விட படுபயங்கரமான வேகத்தோட அறிவும் ஆற்றலும் மிக்கவராக களத்துக்கு மீண்டும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த திராவிட அரசியலுக்கு எதிராக, இந்த திராவிட அரசியலை ஆதரிக்கிற கும்பலுக்கு எதிராக அரசியல் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.